T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டிருக்கு. சுப்மன் கில் கடந்த 20 T20 இன்னிங்ஸ்கள்ல அரை சதம் கூட அடிக்கல. இதனால T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இருந்து இவரை நீக்கிட்டாங்க. ஆகையால ஓபனர்களாக அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஆகியோர் தான் களமிறங்குவாங்களாம். அடுத்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஆகியோருமே விளையாடுவாங்க. இதுல சூரியகுமார் யாதவ் கடந்த அக்டோபர்ல இருந்து ஒரு அரை சதம் கூட அடிக்கல. வேகம் குறைந்த பந்துகளை சிறப்பாக எதிர்கொள்ள முடியல. இதனால T20 உலக கோப்பைக்கு முன்னாடி ஜனவரி இறுதியில துவங்கும் நியூசிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர்ல அபாரமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காரு. திலக் வர்மா அடுத்து கோலியை போல தொடர்ச்சியாக பெஸ்ட் பினிஷராக இருக்காரு. அடுத்து ஆல்ரவுண்டர்கள்ல சிவம் தூபே விளையாடுறாரு. தொடர்ந்து அக்சர் பட்டேல் இருப்பாரு. இப்படி 6 பேக்டர்களுக்கு பிறகு 2 பினிஷர்கள் களமிறங்குவாங்க. ரிங்கு சிங் மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் பினிஷர்களாக இருப்பாங்களா. இதுல கடைசி 5 ஓவர்கள்ல ரன் வேட்டை இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. ஹார்திக், ரிங்கு சிங் இருவரையுமே தேவைக்கேற்ப 10 ஓவர்ல கூட களமிறக்க வாய்ப்பு இருக்கா. கடைசி 3 இடங்கள்ல முழுநேரம் பவுலர்கள் தான் இருப்பாங்க. அர்ஷதீப் சிங், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி. இந்த 11 அணி தான் பாத்தீங்கன்னா T20 உலக கோப்பை மட்டுமல்ல, அடுத்து நடக்கவுள்ள நியூசிலாந்துக்கு எதிரான T20 போட்டிகளிலுமே களமிறங்க இருக்காங்களா. இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.